நேற்று பார்த்தீங்கன்னா, ஒரு சோகமான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மனசே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுன்னு சொல்லியாகணும். நீங்க நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தூத்துக்குடி மாவட்டத்தில பார்த்தீங்கன்னா, அந்த ஒட்டப்பிடாரம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் சோகமான விஷயம் என்னன்னா, 6ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணு இறந்து போயிருச்சு. அது ஏன் இறந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நீங்க நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் இறந்துச்சுன்னு டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, அதிக அளவில அரிசி சாப்பிட்டனால தான் அந்த பொண்ணு இறந்திருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதிக அளவுல அரிசி சாப்பிட்டதுனால ஒரு உயிரிழக்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தான் நேத்து நடந்திருக்கு. ஆத்தனூர்ல பார்த்தா அந்த பொண்ணு படிச்சுட்டு வீடு திரும்பி வந்திருக்குங்க. வீடு திரும்பி வந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்திருக்கு. என்னன்னு அவங்க பெற்றோர்லாம் பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவமனையில போய் சேர்த்தப்ப தான் தெரியுது. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, உயிரிழந்துருச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு ரீசன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சொன்னது அரிசி அதிக அளவுல சாப்பிட்டனால தான் உயிர் வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம அன்றாட சாப்பிடக்கூடிய தக்காளி எடுத்துக்கங்க, காய்கறி எடுத்துங்க. இன்னைக்கு என்ன சுத்தமா இருக்கு? எல்லாத்துலயுமே ஏதாச்சும் மருந்து, கலப்படம் எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி இன்னைக்கு அரிசியே எல்லாரும் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்ம நார்மலா சாப்பிடுறது தான். நம்மளே பார்த்தீங்கன்னா, வீட்ல எப்பயாச்சும் ஸ்நாக்ஸ் இல்லன்னா, போர் அடிச்சுன்னா அரிசி வாங்கி சாப்பிடுறது உண்டு. இல்லன்னு சொல்லல. நானுமே சாப்பிடுவேன். என் வீட்ல இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சமைக்கும்போது அப்பலாம் அரிசி சாப்பிடுவோம். ஆனா, அதுவே அதிக அளவுல சாப்பிட்டா என்ன பிரச்சனை ஏற்படுத்துன்னு பாருங்களேன். கொஞ்சம் உங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லன்னா, அத ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணும். ஸோ பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது அரிசி இந்த மாரி வீட்ல எதுவும் திங்கிறதுக்கு இல்லன்னா, அத சாப்பிடுறது உண்டு. கொஞ்சம் சத்தான உணவுகள குடுங்க. இப்ப நான் இருக்கிற பொருள்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு தரமான பொருள்களுமே எதுவுமே கிடையாது இங்க. கொஞ்சம் நல்லதா பார்த்து பிள்ளைகளுக்கு குடுங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, என்னோட மனசு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கஷ்டப்பட வச்ச ஒரு சம்பவம் தான் சொல்லியாகணும். 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி தான். எவ்வளோ கனவுகள் இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சில கனவுகளோட அந்த பொண்ணு இன்னைக்கு பள்ளிக்கூடம் போயிருந்திருக்கும். ஏகப்பட்ட கனவுகள் இருந்திருக்கும். கொஞ்சம் வருத்தமான சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு சம்பவம். கொஞ்சம் உங்க வீட்லயுமே உங்க குழந்தைகளுக்குலாம் அந்த அரிசிலாம் குடுக்குறது கொஞ்சம் தவிர்த்துருங்க. அப்படியே குடுத்தா நல்லா கொஞ்சம் சுத்தம் பண்ணி, கழுவி கிழுவி குடுங்க. ஒரு 2, 3 டைம் கூட அலசி கூட அந்த அரிசிய குடுங்க சாப்பிடறதுக்கு. நார்மலா அப்படியே வெறும் அரிசிய பார்த்தீங்கன்னா சாப்பிட விட்டுறாதீங்க. ஏன்னா இப்ப இருக்க எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா கெமிக்கலு, கலப்படம் எல்லாங்கிறது கண்டிப்பா இருக்கு. அதனால கொஞ்சம் குழந்தைகள பத்திரமா பார்த்துக்கங்க.